ஹலோ சார், வெல்கம். இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் சேனலில் எதை பற்றி பேச போகிறீங்க? என்ன டாபிக் இன்னைக்கு? வணக்கம்மா. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நம்மளோட வியூவர்ஸுக்கும். உங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூம்மா. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 10,000 சேலரியில் உள்ள ஒரு பர்சன், சென்னையில் பேச்சுலராக இருக்கிறவங்க எப்படி 10,000ல் சேவ் பண்ணலாம், சர்வே பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 10,000 சேலரியில் வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக ஒரு பர்சனுக்கு ரூம் ரெண்ட் வந்து மினிமம் 2,500லேருந்து ஒரு 3,000 வரைக்கும் வரும். இது வந்து ஷேரிங் ரூம். இதில் வந்துட்டு நம்ம பேசிக்காக ஒரு 3 டைம்ஸ் ஃபுட்டு ஒரு தேவை அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அது ப்ளஸ் ஸ்நாக்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5,500. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அது வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு தேவை என்னென்னு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒரு 1,200லேருந்து 1,500. ஸோ இப்போது இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணும்போது அவங்களுக்கு 1 மந்த் எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு 7,000 வந்துடுது டிரான்ஸ்போர்ட்டும் ஃபுட்டும் ப்ளஸ் ஒரு 3,000 ரூம் ரெண்ட்டு, டோட்டலாக 10,000 காலி ஆயிடுமா. ஸோ நம்ம இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் இப்போ வந்து நம்ம ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேரிங் ரூமில் தான் இருக்கும். ஸோ அந்த ஷேரிங் ரூமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளே குக் பண்ணலாம். ஸோ அப்படி குக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்த்து வந்து ஃபுட்டுக்கு 2,500லேருந்து 3,000 வரைக்கும் தான் வரும். ஸோ நம்ம அது ஒரு 3,000 எடுத்துக்கலாம், ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ அது போக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூம் ரெண்ட்டில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது ஃபிக்ஸ்டாக ஓனர் சொல்கிறது தான், பெர் ஹெட்டுக்குன்னு சொல்லி வாங்கிடுவாங்க. ஸோ இதில் ஒரு 6,000 வருது. அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 1,500ன்னு ஃபிக்ஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து எவ்வளோ வருது? ஸோ 6,000 + 1,500 7,500 வந்துடும்மா. ஸோ அடுத்து உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ், சோப்பு, இது மாதிரி பேசிக் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு 500 போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 1 மந்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 எக்ஸ்பென்சஸ் வருது. இது போக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீக்லி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஒரு சினிமா ஒன்று கண்டிப்பாக போயிடுவீங்க. அது போக அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது சின்ன அவுட்டிங் ஒன்று போவீங்க லோக்கலில். ஸோ இதுக்கு ஒரு கண்டிப்பாக இது மாதிரி வந்து உங்களுக்கு எதுனாலும் நடக்கும். இது போக நீங்கள் ஊருக்கும் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷனல், இது எல்லாமே இது போக ஒரு 1,000 வந்து ஆப்ஷனலில் வைக்கும்போது இதில் ஏதாவது ஒன்றில் அவங்க யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூட்டிலைஸ் பண்ணும்போது அதில் ஒரு 1,000 அவங்க கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ரூமில் உள்ள எல்லாருமே ஒரே சேலரியில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போது அந்த 1,000 வந்து இந்த மாதிரி ஸ்பெண்ட் ஆகும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 1,000 நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ இந்த 1,000மே என்ன ஆகும்னா உங்களுக்கு இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் ரீசார்ஜ் கண்டிப்பாக நெட்டு இல்லாமல் நம்மளுக்கு எதுவுமே. ஸோ அது வந்து ஒரு 666 பிளான்ஸு, இது மாதிரி 84 டேஸ்க்கு ஒரு பிளான்ஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட பெட்டர் சேவிங்ஸ் அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்க வாய்ப்பு உண்டு உங்களோட பர்சனல் யூஸுக்கும். ஸோ உங்களுக்கு தேவை, நீங்கள் அடுத்த ஜாப் ப்ரொமோட் ஆகணும், ஒரு லேர்னிங் ஏதாவது ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு 3 months ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு 666 வரும். ஸோ 500 to 1,000ங்கிற ஒரு சேவிங்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக 10,000ல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சின்ன ஒரு மெனக்கெடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெனக்கெடல்னால் நம்மளோட ஹெல்த்துக்கும் ப்ளஸ் இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் நம்மளே குக் பண்ணிக்கிட்டோன்னா. ஸோ இதெல்லாம் தாம்மா நம்ம ஒரு 10,000 சேலரியில் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இதுலேருந்து நான் வீட்டுக்கு ஏதாவது கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஒரு ஜாப் சர்ச் பண்ணி ஜாபில் போயிட்டுருக்கும்போது வீட்டில் உடனே உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. மேபி நம்மள்ட்ட கடன் இருக்கலாம். பட் நம்ம அதுக்கான நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம தான் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி அதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்தால் மட்டும்தான் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட சேவ் பண்ணி நம்ம வீட்டுக்கும் கொடுக்குற சுச்சுவேஷனுக்கு வர முடியும். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால், ஒரு ஃபேமிலி மேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000ல் எப்படி சர்வே பண்ணலாம் அப்படிங்கிறது, சர்வே அண்ட் சேவ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூம்மா.